ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் சீசன் 8 பற்றின ஒரு நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஆமாங்க, இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதம் தான் இருக்குது. உள்ளே வரப்போகிற அந்த கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாராக இருப்பாங்க, எத்தனை பேர் உள்ளே வரப்போகிறாங்க, பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும், இந்த நிகழ்ச்சியை இந்த சீசனை வந்து தொகுத்து வழங்க போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது. சொல்ல போனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். போன சீசன், அதாவது சீசன் 7ல் வந்து பிக் பாஸ் வீடை வந்து ரெண்டாக்கியிருந்தாங்க. ஒரு வீடு பிக் பாஸ் வீடு, இன்னொரு வீடு வந்து ஸ்மால் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சீசன் 7 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த நியூஸ் கிடைச்சதும் நம்ம எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு வீடாக இருக்கும்போதே பயங்கர சண்டை, டாஸ்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அப்போ 2 வீடு ஆகுது அப்படிங்கும்போது வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக இருக்க போது, டாஸ்க்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் போன சீசன் வந்து சொல்லப்போனால் அந்த மாதிரி 2 வீடு வச்சிருக்கவே வேணாம். ஆனால் அந்த 2 வீட்டால் மட்டும்தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி போன சீசன் வந்து போச்சு. ஏன்னா அந்த 2 வீட்டை வச்சாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து டாஸ்க் நிறையா இருக்கும். ஒரு வீடு இருக்கும்போதே டாஸ்க் ஜாஸ்தி இருந்தது. 2 வீடுனா இன்னும் பயங்கரமாக முட்டிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இல்லைங்க. அந்த ஒரு வீட்டை வச்சே ஓட்டிட்டாங்க அந்த சீசன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்குள்ளே இருந்த பயம் என்ன, ஒருவேளை இந்த சீசனையும் 2 வீடு ஆக்கிடுவாங்களோ, மறுபடியும் ஸ்மால் பாஸ் வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இப்போ ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, அதாவது 2 வீடு கிடையாது, ஸ்மால் பாஸ் வீடு கிடையாது, ஒரே வீடு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காதா வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. அந்த ஒரு நியூஸ் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா போன சீசன் வந்து எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சோ அதே அளவுக்கு டாஸ்கில் வந்து பயங்கர மொக்கு அப்படின்னே சொல்லலாம். சீசன், அதாவது போன சீசன் ஓடினதுக்கு காரணமே ஒரு பக்கம் பிரதீப், இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா. சொல்லப்போனால் அந்த ஸ்மால் பாஸ் வீடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டாஸ்க் ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீடாக இருக்கும்போதே அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு டாஸ்க்கெல்லாம் பயங்கரமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அந்த ஸ்மால் பாஸ் வீடே வேணாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்மளோட எதிர்பார்ப்புக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரே வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளுக்குள்ள நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு வந்து பிக் பாஸ் வீட்டை பற்றின ஒரு கவலைன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது யாருங்க, கமல் சார் தான் வர்றாங்களா, இல்லைனா கமல் சாருக்கு பதிலாக சிம்பு வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன சீசனில் வந்து கமல் சார் வந்து பிரதீப்க்கு எதிராக உமன் கார்டு, ரெட் கார்டு அப்படின்னு தூக்குனதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேட்டர்ஸ் வந்து கமல் சாருக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீசனில் வந்து கமல் சார் வேணவே வேணாம், அவர் வந்து நியாயமாகவே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் வந்து பயங்கர தெளிவாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து அவர் வேணாம், சிம்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க என்ன ஏது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து போன சீசனில் வந்து 130 கோடி வந்து சம்பளம் வாங்கினதாகவும் இப்போ வந்து 150 கோடி வந்து கேட்குறதாகவும் வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. உண்மையாக கூட இருக்கலாம். அவர் அமெரிக்கா போகிறாரா, இல்லைன்னா அவருக்கு 20 கோடி இடிக்குதா, என்ன ஏதுன்னு தெரியலங்க. மொத்தத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இதில் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கழுதை யார் வந்தாலும் சரி தான், இந்த ஷோ ஒழுங்காக நடத்தி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, இன்னொரு பக்கம் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, உள்ளே வரப்போகிற அந்த கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதான். நம்ம எல்லா சீசன்லேயுமே அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 20-30 பேரோட பேரை சொல்லி விடுவோம். அதுலேருந்து ஒரு 4-5 பேர் வந்து அந்த ஷோக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு இப்போ ஒரு 20 பேரோட பேரை வந்து சொல்லி வச்சுருக்கோம். 20 பேர்னு கிடையாது, இஷ்டத்துக்கு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து ஒரு சில பேரோட, அதாவது இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய்குமார், பப்ளு, ரியாஸ் கான், அஸ்வின், பூனம் பஜ்வா, ரோபோ சங்கர், சோனியா அகர்வால், கிரண், சிங்கர் ஸ்வேதா மோகன், கல்பனா, விஜய் டிவி மாக்காப்பா பேர் இல்லாமல் இருக்குமா எந்த சீசன்லையாச்சும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலா சாஜி, குக் வித் கோமாளி சீசன் 5ல் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற ஷாலின் சோயா, இவங்களும் வந்து உள்ளே வர போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. இவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைத்தனமான பேச்சு, அதாவது மலையாளத்தில் வந்து அவங்க பேசுகிறது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். தமிழ் பேச தெரியாமல் அவங்க திக்கி இது பண்ணி பேசுகிறது, கொஞ்சம் பேசுகிறது ஒரு பக்கம் சில பேருக்கு இரிட்டேட் ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வந்து எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே இதில் இருக்கிறவங்க மட்டுமே வந்தாலே சூப்பராக இருக்குமே அப்படிங்கிறதும் நம்மளோட எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.